வீழ்வேன் என்று நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்துள்ளோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை எல்லாம் வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தாயையும் குறையில்லாதொரு குருவையும் அனைத்துமாய் இருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துகள் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்குகிறேன். என் பெயர் ராசிகா, ஆதாடும் கண்ணகி. வையை எண்ணும் பொய்யா கொலக்கொடி பெருகி ஓடும் மாமதுரை காவலனே, நெற்றி கத்திரத்தாலும் குற்றம் குற்றம் என்று வாதாட்ட தமிழ் புலவன் பொய்யா மொழி வள்ளுவன். ஐந்தறிவு கொண்ட பறவையானாலும் புறாவின் துன்பம் தீர்க்க தன் சதையை அறுத்து கொடுத்த சிபிமன்னன் ஆண்ட சோழமன் என் மண். சோழமண்ணுக்கு சொந்தக்காரி நான். அறியாமை செய்த பிள்ளையால் தனது அருமை மகனை தேர்காலில் இட்டு கொன்றாரே மணிநிதி சோழன். அவர் ஆண்ட மண் என் மண். நீரின் வந்த நிமிர்வரி நிமிரவு காலில் வந்த கருங்கறி மூட்டையும் இன்ன பிறவும் இறந்து கிடக்கும் எழில் மிகு துறைமுகமா பூம்புகாரே எனது ஊர். மாசாத்துடைய மகன் அவரை கோவலனின் என் கணவன். அவரை மடமுடித்த மங்கையரசியே நான். அவரை மடமுடித்த மங்கையரசியே நான். அச்சம் ஞானம் பயிர்ப்பு மடம் ஆகியவையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் அடங்கி போவேன் என்று நினைத்தீரோ? ஆகியெல்லாம் வைத்துக் கொண்டு நான் அடங்கி போவேன் என்று நினைத்தீரோ? நீதி தேவை எனக்கு. அதனால் தான் உன் நாவில் என்று அன்று மதி இழந்து நீ செய்த பெரும் பிள்ளையால் மாண்டான் கோவலன் என் கணவன் விதி முடிந்து விட்டது என்று நான் போவதற்கு ஒன்றும் தோலை அல்ல. எனக்கு நீதி தேவை. இப்போது நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் கோவலனின் கை பிடித்த ஆறும் பெரும் பத்தினி கண்ணகி. நான் தான் மேகமென விரிந்த கூந்தலும் கண் கலங்கி பொங்கி கண்ணிருக்கும் உன் அரண்மனைக்குள் வந்தேனே நீதி தேவைக்காக தான். எனக்கு வாழ வழி சொல்வாயா? என் கண்ணாளன் கணவன் கோவல் கொலைப்பழிக்கு பதில் சொல்வாயா என கூறி ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுவது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழ் அருவி. தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வழங்குவதை நல்ல பழக்கம். அதுவே எனக்கு வழக்கம். தமிழை என்றென்று விளக்கம் பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தித்தைக்கும் தன்னமில் சிக்கட்டும் பரவட்டும் தமிழ் தாயின் முதற்கண் வணக்கம். சிலப்பதிகாரம் பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் பெற்ற சேர மன்னன் சோழ மன்னனுடைய தம்பி ஆவார். குடிமக்களில் ஒருவரான கோவலனை பாட்டுடைய தலைவனாக கொண்டுள்ளதால் குடிமக்கள் காவியம் என்று அழைப்பர். சிலப்பதிகாரம் ஒரு சொல், சிறப்பு அதிகாரம் என இரு சொல்லால் காரணமாக இக்கதை உருவானதால் சிலப்பதிகாரம் என அழைக்கப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாக்ஷி. கோவலன் கண்ணகிக்கு கணவர் செய்யாத செய்தியை கேட்டு அதிர்ச்சி ஆன கண்ணகி மதுரையை ஆளும் பாண்டிய மன்னனே கையில் தனது ஒற்றும் சிறுவனுடன் சென்று கோவலன் திலகன் அல்ல என்று நீதிக்கிறார். பாண்டிய மன்னனின் சிலம்பில் இருக்குவது முத்துக்கள், ஆனால் கண்ணகியின் சிலம்பில் இருக்குவது மாணிக்க கற்கள். சிலம்பை உடைத்து உண்மையை உரைக்க சொல்கிறார். என் தவறை உணர்ந்த மன்னன் ஆனோ அரசன் யானை கல்வன் உள் வீழ்கிறார். கண்ணகி அமைதியானவர். ஆனால் அநீதி நடக்கும்போது அஞ்சாமல் தட்டி கேட்டவர். கணவன் நேர்ந்த செய்தியை கண்டு கண்ணகி மதுரைக்கு சென்றார். மதுரைக்கு சென்று பாண்டிய மன்னனை பார்த்தார். சென்று காவலாளிகள் மறுத்தனர். அறநீதி தவிய மன்னனை வெளியிலவா என்று சொன்னார். காவலாளிகளை வெளியே தள்ளிவிட்டு உள்ளே சென்றார். உள்ளே சென்று என் கணவனை எதுக்காக கொண்டார்? நீ யார் அம்மா என்று கேட்டார். நான் கண்ணகி, கோவலனோட மனைவி கண்ணகி என்று சொன்னார். கல்வனோட கனவி அணி என்று மாஸ்டர் சொன்னார். உலக திருக்குறள் கூட்டமைப்பும் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு, உலக திருக்குறள் கூட்டமைப்பு, அகில அமைப்பு மிக சிறப்பாக இந்த
பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி நூறாண்டும் நமது கண்ணகி பிறந்த இந்த நாளில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நாளை அறிவித்த நமது உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஐயா ஞானமூர்த்தி அவர்கள் இங்கே வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு. அவருக்கு நம்ம இந்த அமைப்பின் அறிவுறுத்தல் சார்பாக முதல்ல நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம். உலக திருக்குறள் கூட்டமைப்புக்கு மாநில தலைவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அது பொருளாளர், செயலாளர், துணை செயலாளர் எல்லாம் அரியலூர் மாவட்டம். மிக பெருமையாக இருக்குது.